வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு அரசியலில் அதிமுகவின் நிலை நாளுக்கு நாள் பரிதாபம் என்று சொல்லும் நிலைமையில்தான் இருக்கின்றது. ஆனால் அதிமுக இப்படி நலிந்து கொண்டே போகிறதே என்று எதிர்க்கட்சிகள், மற்ற கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் நோக்கர்கள் என பலரும் கவலை தெரிவித்து வந்தாலும் கவலை இல்லாமல் இருப்பதென்னவோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் கட்சியை விட்டு சாரியாக தொண்டர்களும் இரண்டாம் நிலை தலைவர்களும் சென்று கொண்டே இருக்கிறார்களே என்கிற கவலை அவருக்கு கிஞ்சிற்றும் இருப்பது போல் தெரியவில்லை. ஏனெனில் இவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிற நேரத்தில் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு பேசும் பேச்சுகள் அனைத்தும் அப்படித்தான் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள், தன்னலவாதிகள், துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு தலைவனுக்கு அழகு தன்னுடைய கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதோடு அதிருப்தியாளர்களை அரவணைத்து அவர்களை மீண்டும் இங்கேயே தக்க வைப்பதுதான் அழகு என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அது பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் போகிறவர்கள் போகட்டும், என்னுடைய நிலை உறுதியாக இருக்கிறது என்கிற மனநிலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை ஒருங்கிணைத்திருப்பாரே ஆனால் ஏற்கனவே பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் போன்ற சக்திகளை ஒருங்கிணைத்திருந்தால், செங்கோட்டையன் போன்றோரை வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தால், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்து அவர் மீண்டும் முதலமைச்சராகி இருப்பார் என்பதுதான் புள்ளி விவரங்கள் சொல்கின்ற செய்தியாக இருக்கின்றது. திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தது. அதை அறுவடை செய்கிற சக்தியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் நம்பாமல், நேற்று வந்த விஜயை மக்கள் நம்பி அவர் திமுகவை எதிர்ப்பதற்கு சரியான ஆள் என்று நினைத்ததற்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் நழுவ விட்டதுதான் என்பது அரசியல் நோக்கர்களின் உறுதியான கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தவேக ஆட்சி அமைத்திருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக திமுக இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில்தான் அதிமுக இருக்கிறது. பொதுவாக ஒரு மாநிலத்தில் 2 பெரும் கட்சிகளுக்கிடையே தான் போட்டி நடந்து கொண்டிருக்கும். அடுத்த நிலையில் இருக்கிற கட்சிகள் அவ்விரு கட்சிகளுக்கும் ஆதரிக்க வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும், அல்லது அவ்விரு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியினுடைய அணியில் சேர்ந்தாக வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலும் உள்ள நிலைமை. கேரளாவை எடுத்துக்கொண்டால் பொதுவுடைமை கட்சிகளும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் தான் பிரதான கட்சிகள். ஒன்றியத்தை ஆளும் பாஜக கூட அங்கு இன்னொரு சக்தியாக வளர முடியாமல் தான் இருக்கிறது. அதேபோல் ஆந்திராவில் எடுத்துக்கொண்டால் காங்கிரசும் தெலுங்கு தேசம் என்று இருக்கிறது. கர்நாடகாவில் மாநில கட்சிகளை அழித்துவிட்டு காங்கிரசும் பாஜகவும் என்று இருக்கிறது. கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ், பாஜக என்கிற இடத்துக்கு பாஜக வந்து சேர்வதற்கு முன்பாக ஜனதாதளம் உள்ளிட்ட மாநில கட்சிகள் தான் அங்கு கோலோச்சி கொண்டிருந்தன. ஆனால் பாஜக தலையெடுத்த பின்பு அவர்கள் நிலை நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டேதான் போகிறது என்பது யதார்த்தமான உண்மை. அண்மையில் மேற்கு வங்காளத்தில் மிக பெரும் தோல்வியை சந்தித்த மம்தா பானர்ஜி அவர்கள் பல்லாண்டுகள் மேற்கு வங்காளத்தை ஆண்டு கொண்டிருந்த மார்க்சிய பொதுவுடைமை கட்சியின் ஆட்சியை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தார். அப்பொழுது அவர் பிரதான எதிர்க்கட்சியாக மார்க்சிய பொதுவுடைமை கட்சி இருந்தது. இன்றைக்கு அந்த கட்சியின் நிலை என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். அக்கட்சி அந்த மாநிலத்தில் இருக்கிறதா என்று ஒரு பூத கண்ணாடி வைத்து தேடக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது என்பது வெள்ளிடைமலை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே பிரதான கட்சியாக இருக்கிற கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்தித்தால் அது அப்படியே கரைந்து காணாமல் போக வேண்டும், அல்லது ஒப்புக்கு சப்பனையாக
நீடிக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்பொழுது திடீரென முளைத்த தவேக ஆட்சி கட்டிலேயே அமர்ந்து விட்டதால் அது ஒரு பிரதான கட்சி, அதற்கு அடுத்த நிலையில் திமுக இருக்கிறது என்கிற நிலை இப்பொழுது இருக்கிறது. அடுத்த தேர்தலில் அது இடம் மாறக்கூடும். ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு கட்சியாக அதிமுக வலிமையாக இருந்தால் நாம் அந்த முதல் 2 இடத்தில் நாம் இருந்துவிட முடியாது என்பதை உணர்ந்த விஜய் கட்சியினர் அதிமுகவை முற்றிலுமாக கரைத்து விடுவது என்கிற முனைப்பில் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 7-8 முன்னாள் அமைச்சர்களை அவர்கள் கவர்ந்து இழுத்திருக்கிறார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்திருக்கிறார்கள். இன்னும் 12 சட்டமன்ற உறுப்பினர்களை இழுக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் வெளிப்படையாகவே கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் அடித்த காற்றில் ஆடிக்காற்றில் அமையும் பறப்பது போல் அடித்த காற்றில் குப்பை மேட்டில் உள்ள குப்பைகள் கோபுரத்தில் ஒட்டி கொள்வது போல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து விட்டாலும் அதனுடைய உள்கட்டமைப்பு உள்ளூர் வசதிகள் என்பது மிக குறைவாக இருக்கின்றன என்பது அந்த கட்சியினர் உணர்ந்த உண்மையாக இருக்கிறது. அதனால்தான் அதிமுக மற்றும் திமுகவிலிருந்து 2ஆம் நிலை தலைவர்களை தேடி தேடி அவர்கள் தவேகாவில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக தேவை சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பெரிய முழு வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு அடுத்து உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நேற்று அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் தவேக தோல்வியடையும், அதோடு ஆட்சி கவிழும் என்றெல்லாம் பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது. உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டுமானால் கட்சி செல்வாக்கு மட்டுமல்ல, வேட்பாளர்களுடைய செல்வாக்கும் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் யார் வேட்பாளர் என்றே தெரியாமல் விஜய் சொன்னார் என்பதற்காக அந்த சின்னத்திற்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அப்படி நடக்காது. ஏனெனில் நேரடியாக நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர் நம்முடைய வசதி வாய்ப்புகளை, சுக துக்கங்களை அவரிடம்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடும் கணக்கு தான் மக்களிடம் இருக்கிறது. அதனால் உள்ளாட்சி தேர்தலில் விஜய் அவருடைய முகமோ அவருடைய சின்னமோ வெற்றி கோட்டை தொட்டுவிடும் என்று நம்பிவிட முடியாது. இதை அவர்களும் உணர்ந்திருப்பதால் தான் அதிமுக திமுக ஆகிய கட்சிகளில் இருந்து வெகுவாக தொண்டர்களையும் 2ஆம் நிலை தலைவர்களையும் இழுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இணைப்பு விழாக்களில் எல்லாம் தவேகாவை சேர்ந்த புஷி ஆனந்த் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது, எங்கள் கட்சியில் இணைபவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் முழுமையாக வாய்ப்பு வழங்கப்படும் என்பதுதான். அதாவது நீங்கள் இங்கு வந்தால் உங்கள் வார்டில் கவுன்சிலர் ஆகலாம், உங்கள் பேரூராட்சியில் தலைவராகலாம், உங்களுடைய மாநகராட்சியில் உறுப்பினராகலாம், மேயராகலாம் என்கிற ஆசை வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், இப்பொழுது அவர்கள் ஆட்சியிலேயே இருந்தாலும் அவர்கள் கட்சி மட்டும் தனித்து நின்றாலோ, அவர்கள் கட்சி வேட்பாளர்களை மட்டும் நிறுத்தினாலோ அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களே உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அதிமுக திமுக ஆட்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதை நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும், இழந்த இடத்தை பிடித்தாக வேண்டும், முதல் 2 இடங்களில் திமுகவும் அதிமுகவும் தான் இடம்பெற வேண்டும் என்றால் சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் அது சாத்தியம் என்பது ஊரறிந்த ரகசியம். அந்த அதிரடி நடவடிக்கை என்னவென்றால், ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகியவர்களை எல்லாம் கட்சியில் ஒருங்கிணைப்பதுதான் அது சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும். தேர்தலுக்கு முன்பு அவர் தவறவிட்ட இந்த செயலை இப்பொழுதாவது செய்தால்தான் இந்த கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்பது யதார்த்தம். அவரும் அது குறித்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் தஞ்சாவூர் மாவட்ட அதிமுக தொண்டர்களோடு அவர் ஆலோசனை நடத்திய போது அந்த மாவட்டத்துக்காரர்கள்
டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் இணைத்து விட்டால் நாம் டெல்டா மாவட்டங்கள் மொத்தத்திலும் நமக்கு வெற்றிதான் கிடைக்கும், மொத்தமும் நம் பக்கம் வந்துவிடும் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக இது போன்ற கருத்துக்களை உடனடியாக நிராகரித்து விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அக்கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இறுதியாக அவர் இன்னொரு கட்சி வைத்திருக்கிறாரே, இன்னொரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறாரே என்கிற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் அந்த கட்சியை கலைத்துவிட்டு அவர் அதிமுகவில் இணைய வந்தால் பரிசீலிக்கலாம் என்கிற கருத்தோட்டம் இருப்பதாக அன்றைக்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது. அதேபோல் டிடிவி தினகரன் அவர்களும் அண்மையில் ஒரு பேட்டி அளித்த போது அதிமுகவிலிருந்து தொடர்ந்து எல்லோரும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு விடையளிக்கையில், ஆமாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றவர்களும் ஒத்துக்கொண்டால் அவர்களுக்காக நான் பேச தயாராக இருக்கிறேன், அவர்களோடு நான் பேசி சமரசம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று வெளிப்படையாக சொன்னார். அவர் இன்னொரு கட்சி நடத்தினாலும் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் என்கிற அடிப்படையில் ஒன்றாக பயணிக்கிறோம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக அம்மாவின் தொண்டர்கள் என்கிற அடிப்படையில் அதிமுகவோடு அமமுகவையும் அவர் இணைப்பார் என்றால் தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் அக்கட்சிக்கு ஒரு பெரிய வலிமை கிடைக்கக்கூடும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஏனெனில் சின்ன சின்ன அளவில் இவர்கள் பிரிக்கிற வாக்குகள் தான் அதிமுகவின் பெரிய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல் உட்பட எல்லா தேர்தல்களிலும் மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக அவர் இப்பொழுது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களும் இணைந்து செயல்படுவது என்கிற அடிப்படையில் ஒரு கூட்டணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரே கட்சியாக மாறும்போது இன்னும் கூடுதல் வலிமை பெறும் என்பது உண்மை. அதை நோக்கி சிந்திக்கவும் தொடங்கியிருக்கிறார்கள் என்பது போன்ற காட்சிகள் தென்படுகின்றன. இந்த நேரத்தில் இன்னொரு பெரிய சக்தியாக விளங்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்களையும் இந்த கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற குரல்களும் வேகமாக எழத் தொடங்கி இருக்கின்றன. அவ்வப்போது எழுகின்ற அந்த குரல்களுக்கு செவிமடுக்காமல் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் நேற்று ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பணன் அவர்கள். முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பணன் பவானி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவர் முன்னாள் அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பகுதி மாவட்ட செயலாளர் என்பது மட்டும் இல்லை, அவருக்கு இன்னும் ஒரு கூடுதல் தகுதியும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நெருங்கிய உறவினர் என்பதுதான். அவர் ஈரோடு மாவட்டத்துக்குள் தலையெடுக்க வேண்டும், அவருடைய ஆதிக்கத்தில் ஈரோடு மாவட்ட கட்சி இருக்க வேண்டும் என்று நினைக்க போய்த்தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலக வேண்டிய நிலைமையே ஏற்பட்டது என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்வார்கள். ஒரு மாவட்டத்துக்கு என்றால் இவர்தான் முதன்மை என்று இருக்கின்ற நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் மிக மூத்தவர் என்பதால் அவர்தான் அதிமுகவின் முன்னணி தலைவராக இருந்து கொண்டிருந்தார். செங்கோட்டையன் முன்னணி தலைவராக இருப்பது என்பது எப்பொழுதுமே நமக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டதன் விளைவாகத்தான் கே.சி. கருப்பணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். செங்கோட்டையனுடைய தொகுதிகள், செங்கோட்டையனுடைய ஆளுமைக்கு அல்லது அவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட கருப்பணனின் செல்வாக்கு செலுத்தப்பட்டது. கட்சி நிர்வாகிகள் நியமனத்திலிருந்து, ஆட்சியில் வேலைவாய்ப்பிலிருந்து பல வகையான விஷயங்கள் எல்லாம் செங்கோட்டையன் சொல்வது நடக்காது, கருப்பணன் சொன்னால் நடக்கும் என்கிற நிலையை ஏற்படுத்தினார்கள். இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக செங்கோட்டையனை கோபப்படுத்தி கொண்டே இருந்தது. அதன் விளைவாகத்தான் அவர் ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்தார், தவேகாவில் சேர்ந்தார். இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் அவர் ஒரு முக்கிய அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருப்பது தவேகாவில். அப்படிப்பட்ட கே.சி. கருப்பணன் அவர்கள் நேற்று
அவரிடம் பேட்டி கேட்கும் பொழுது, அதிமுகவிலிருந்து பலர் விலகிக் கொண்டே இருக்கிறார்களே என்கிற கேள்விக்கு அவர்கள் எல்லாம் திரும்பவும் இங்கு வந்து சேருவார்கள் என்கிற பதிலை சொன்னார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், சசிகலா போன்றோரை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் திட்டம் இருக்கிறதா என்கிற கேள்விக்கு உடனடியாக அவர் மறுக்கவில்லை. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது, அதை பொதுச் செயலாளர் முடிவு செய்வார், அவர்கள் இணைவதில் இணையலாம் என்கிற நோக்கில் கருத்தை சொல்லியிருக்கிறார். பொதுவாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக கேள்வி வந்தவுடனேயே இது எங்களிடம் கேட்காதீர்கள், இதை பொதுச் செயலாளரிடம்தான் கேட்க வேண்டும் என்று ஓடிவிடுவார்கள், அல்லது அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்வார்கள். இவ்விரண்டையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு விடை வந்திருக்கிறது. அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கிற விடையதான் அது. அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருப்பவர் கே.சி. கருப்பணன். அவர் எடப்பாடி பழனிசாமியின் மனமறிந்தவர், நெருங்கிய உறவினர் என்பதால் இப்பொழுது அதை நோக்கிய சிந்தனை எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று நம்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் இருக்கிறது, திமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அடுத்து வரும் ஏதாவது ஒரு தேர்தலில் தன்னை அதிமுக நிரூபிக்காவிட்டால் அப்படியே தேய்ந்து போகக்கூடிய வாய்ப்புதான் பெரும்பாலும் இருக்கிறது. அடுத்து வருகிற இடைத்தேர்தல்களில், இன்னும் சொல்ல போனால் இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு தான் பெரும் சவாலான இடைத்தேர்தலாக இருக்கும். ஏனெனில் இன்றைக்கு காலியாக இருக்கிற 7 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில்தான் மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றது, அதுவும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார். மீதி 6 தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள். அதாவது விஜயனுடைய அலை பெரிதாக வீசியது, மக்கள் எல்லாம் மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை விரும்பி விஜய்க்கு வாக்களித்தார்கள் என்கிற கருத்து திணிப்புகள் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே அங்கெல்லாம் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இப்பொழுது அந்த தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றாக வேண்டும், அல்லது 2ஆம் இடத்தையாவது பிடித்தாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு திமுக இருக்கிற வேகம், ஆட்சியை பறிகொடுத்து விட்டோமே என்கிற தவிப்பில் அவர்கள் இருக்கிற வேகத்தை பார்த்தால் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது என்று அந்தந்த ஊர்களில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அப்படியே அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர்கள் 2ஆம் நிலையில் அவர்கள் வந்துவிடக்கூடிய வாய்ப்பு பெரும்பான்மையாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இதெல்லாம் தேர்தல் முடிவு வந்தால்தான் உறுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பு எல்லாமே யூகம்தான். இருந்தாலும் இப்பொழுது பேசப்படுகிற விஷயங்கள் அப்படி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த நிலை தொடர்ந்தால் அதிமுக வெற்றி பெற்ற இடத்திலேயே 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுகிறது என்றால் அது மீண்டும் தலையெடுப்பது என்பது மிகவும் கடினம். இன்னும் இங்கு அவருடைய கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை கூட இப்பொழுதே எடப்பாடி அவர்களோடு உறுதியாக நிற்பது 17 முதல் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். மீதி அனைவரும் ஊசலாட்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்கிற தகவல் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் 2ஆம் நிலை தலைவர்களும் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்து கொண்டிருந்தால் இடைத்தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல, அதிமுக மிகவும் படுதோல்வி அடைந்து 3ஆம் இடத்தை தாண்டி கீழே போகக்கூடிய பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து அவர் மீண்டாக வேண்டும் என்றால் அவர் இதுவரை செய்யாத உத்தியை, இதுவரை செய்யாத செயலை செய்துதான் கட்சிக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும், கட்சியை மீட்டாக வேண்டும் என்பது அனைவரின் கருத்து. அதன்படி அவர் அதிரடியாக டிடிவி தினகரன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்சியை அதிமுகவுடன் இணைப்பது, சசிகலா அவர்களை சந்தித்து அவருடைய தலைமையை ஏற்பது அல்லது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது என்கிற நிலையை அவர் எடுத்தால்தான் கட்சிக்கு புத்துயிர் கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் மாற்றமில்லை. இப்பொழுதாவது, அதாவது இவ்வளவு தோல்விகள், இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு பின்னடைவுகளுக்கு பிறகாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சிந்தனை வருமா? அப்படி வந்து அந்த கட்சியை அவர் காப்பாற்றுவாரா? அந்த கட்சியை காப்பாற்றினால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் என்ற ஒருவர்
நேற்று வரை திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அந்த கவர்ச்சியின் மூலம் திடீரென வந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார். அவருக்கு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு எதுவும் தெரியாது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு செயலிலும் எவ்வளவு போராடி போராடி இந்த நிலைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது என்பது அவருக்கு கொஞ்சமும் தெரியாது. டக்கென நேற்று கூட ஆதி திராவிடர் நலத்துறை என்கிற அந்த துறையினுடைய பெயரை சமூக நீதித்துறை என்று மாற்றி அரசாணை வெளியிட்டு விட்டார். இந்த ஆதி திராவிடர் நலத்துறை என்பது ஒன்றை உருவாக்கி அதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக அரசு நிகழ்வுகள் இருக்க வேண்டும், அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த துறையினுடைய செயல்பாடுகள், அதனுடைய பெயருடைய மாட்சிமை ஆகிய எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த பெயரை மாற்றியாக வேண்டும் என்று வலதுசாரிகள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்ததை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதை மாற்றிவிட்டார். இன்றைக்கு அந்த துறையின் அமைச்சராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு அவர்கள் இருக்கிறார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் அவர்களே அந்த துறை மாற்றத்தின் பெயர் மாற்றத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இப்படித்தான் விஜயனுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் தமிழ்நாடு போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கும் ஒரு அவல நிலை நேர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மாற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் முதல் 2 இடங்களில் இருந்தாக வேண்டும் என்பது பெரும்பான்மையோரின் கருத்தாக இருக்கிறது. அதற்காகவாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வந்து அதிமுகவை வலிமைப்படுத்துவார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.